இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் மிகவும் அருமையான வாழ்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆசீர்வாதங்களால் எம்மை நிறைப்புவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றிலிருந்து அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போவதை நாங்கள் கண்ணார காணப்போகிறோம். அன்று இஸ்ரவேல் மக்கள் விதைத்தார்கள், உழைத்தார்கள், ஆனால் பலன் இல்லை. ஏன்? அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கவனிக்காமல் தங்கள் வாழ்க்கையை மட்டும் கவனித்தார்கள். முன்னுரிமை தவறியதால் ஆசீர்வாதமும் தாமதமானது. ஆனால் ஒரு நாள் அவர்கள் மனம் திருந்தி ஆண்டவருடைய காரியத்தை முதலில் வைத்தார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களிடம் சொன்னார், கடந்த கால வறட்சியை பார்க்க வேண்டாம், இன்றிலிருந்து ஆசீர்வாதம் தொடங்குகிறது என்று. அன்று இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை எப்படி இரண்டாவது பட்சமாக நடத்தினார்களோ அதே போலதான் நாங்களும் எங்களோட வாழ்க்கையில சில சமயம் இப்படியான செயல்களில் ஈடுபடுவோம். நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் முன்னேற்றம் தெரியாது. கதவுகள் மூடப்பட்டது போல் தோன்றும். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீ என்னை முதலில் வைத்திருக்கிறாயா? எனக்காக உனது வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கிறாயா என்று. ஆண்டவருடைய கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? சற்று எங்களுடைய கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதற்கு முதல் உரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கா, இல்லைன்னா எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்கா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பாதவர் அல்ல, ஆனால் அவர் முன்னுரிமை கேட்டுக்கொள்கிறார். நம் நேரம், நம் இதயம், நம் கீழ்ப்படிதல் இவை அவருக்கு கொடுக்கப்படும் போது மாற்றம் ஆரம்பமாகும். இன்றுதான் அந்த மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கலாம். நேற்றைய இழப்பை பற்றி ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் என்ற எண்ணத்தையும் வாக்குறுதியையும் நாங்கள் முழு மனத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எங்கள் மேல மிகுந்த பிரியமுடையவராயிருக்கிறார். அவருடைய பிரியமுள்ளவர்களாக நாங்கள் மாற ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்வது போல இன்றிலிருந்தே அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய அன்பிலையும் பாதுகாப்பிலையும் வளர நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.